எனக்கு நானே ஒரு செல்ஃப் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இஃப் ஐ ரீச் 1000 ஃபாலோவர்ஸ்னால் ஐ வில் கிஃப்ட் மை செல்ஃப் அ மைக்னு. ஸோ ஃபைனலி மைக் வாங்கிட்டேன். ஆனால் அந்த ரியல் சேலஞ்ச் என்னென்னா லைவாக கேமரா முன்னாடி பேசி அதை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறது தான். ஸோ ஃபைனலி ஐம் ஹாப்பி பிகாஸ் ஐம் ஆக்சுவலி டூயிங் தட். ஸோ என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மை செல்ஃப் விவேதா. நான் ஒரு 4 மந்த்ஸாக இன்ஸ்டாகிராமில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்ருக்கேன். 4 மந்த்ஸாக வீடியோ போட்டு இப்போ தான் 1000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்களா அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சேன். இன்ஸ்டாகிராமில் ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறப்ப எல்லா கிரியேட்டரோட பேஜ்குள்ளே போய் பார்ப்பேன். இவங்க இவ்வளோ தான் போஸ்ட் போட்டிருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸா, அப்போ நமக்கு மட்டும் லக்கே இல்லையா, அந்த மாதிரிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாத நாளே இல்லை. ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல் வந்து என்னோட ஒப்பீனியனை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ அது என்னென்னா தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் லக் அண்ட் லெகசி. லக் வந்து வரும் போகும், பட் லெகசி நம்ம கிரியேட் பண்ணுறது த்ரூ அவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி. கேமரா பார்த்தாலே பயந்து ஓடுற ஆள் நான். பட் என்னோட கண்டென்ட்டை பார்த்து 1000 ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கிறதே வந்து ஒரு நான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். இப்போ நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்களோட சக்ஸஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் பார்த்து நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சியை வந்து குறைவாக எடை போட வேணான்னு தான் சொல்ல வரேன்.